ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சனிக்கிழமையே பெருமாள் கோவிலுக்கு போனா ரொம்ப விசேஷம். அது எப்படி அந்த சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த தினமா சொல்றது அப்படின்னா, இது பிரம்ம புராணத்துல இதை பத்தி சொல்லியிருக்கு. அதிலிருந்து ஒரு சில பகுதிகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிரம்ம புராணத்துல இதனோட மகிமை, பெருமாளுக்கு ஏன் சனிக்கிழமை உகந்த தினம்ங்கிறது எப்படி சொல்லப்பட்டிருக்கான்னா, சூரியனுக்கு 2 மனைவி, ஒன்று சஞ்சனா, இன்னொன்று சாயா. சூரியனுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்த பேர் யாருன்னா யமுனாவும் யமதர்மராஜனும். அப்போ சாயாக்கு சனீஸ்வரன், சூரியனுக்கும் சாயாக்கும் பிறந்தது சனீஸ்வரன். இந்த சனீஸ்வரன் யமுனா நதிக்கிட்ட போய், யமுனா நீ ரொம்ப உன்னை எல்லாரும் வசத்தியா சொல்றா, உன்னை மங்கள பொருளா கவனிக்கிறா, என்னை அமங்கலமா இருக்கா பார்க்கும்போது பார்வையே சனிக்கிழமையா வேண்டாங்கிற மாதிரி இருக்கு, சனீஸ்வரனா அப்படிங்கிற மாதிரி சொல்றா, எனக்கும் மங்களகரமா வேணும் பேரு, என்னையும் எல்லாரும் போற்றி பாடணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட, யமுனா கிட்ட கேட்குறா. முன்னாடி எல்லாம் கங்கைக்கு முன்னாடி யமுனா ரொம்ப வசதியா இருந்தா. அப்போ கங்கையில குளிக்கிறத விட யமுனால குளிக்கிறதோ ரொம்ப வசதியா கருதப்பட்டது. ஏன்னா அங்க யமுனால தீர்த்தம் ஆடினா சர்வ வல்லமையும் கிடைக்கும் அப்படின்னு அந்த புனிதமான நதின்னு எல்லாரும் கொண்டாடுறா. இந்த சனீஸ்வரனோ யமுனை கிட்ட புலம்பவும் அவ என்ன சொல்றா, நீ இதுக்கு கிருஷ்ணனோட மனசை குளிர்விச்சா போறோம் அப்படின்னு ஒரு ஐடியா சொல்றாரு. யாரு சொல்றாருன்னா நாரதர் சொல்றார். இதுக்கு ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னா நாரதர் சொல்றாரு, நீ கிருஷ்ணனோட மனசை குளிர்விச்சா போறோம் அப்படின்னு. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போதே, சரி நானும் மங்களகரமா ஆகணும் அப்படின்னா கிருஷ்ணனோட உள்ளத்தை திருடணும், மனசை மகிழ்விக்கணும். அதுக்கு நான் என்ன சொல்லணுங்கும் போதே நாரதனும் ஒரு ஐடியா கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, ஹோலிகான்னு ஹிரண்யனுக்கு ஒரு சகோதரி இருந்தா. அவளுக்கு அவளோட உடம்பு தீயினால சுடவே சுடாது, அவளுக்கு அழிவே கிடையாதுங்கிற ஒரு வரத்தை வாங்கிக்கிறா. தீயில தூக்கி போட்டாலும் அவளை அந்த தீ சுடாது, அவ தப்பிச்சிடுவோம். இந்த விசேஷ குணம் அவகிட்ட இருக்கிறதுனால பிரகலாதனை ஹிரண்யன் பல விதத்துல துன்பம் படுத்தினாலும் ஒரு நாளைக்கு தூக்கி தீயில போட்டுடுறான். அப்போ அந்த தீயில போட்ட உடனே இவளும் தீயில குதிச்சு பிரகலாதனை அமுக்கி கொன்னு பண்ணோம் அப்படின்னு ஹிரண்யன் சொன்னதை இவளும் செய்ய போறா. அப்போ செய்யும் போது அவரை என்ன சொல்றார், அந்த ஹோலிகாவை வெளியில அமுக்கி விடுறார். யாருன்னா நரசிம்மர் தோண்டிடுறார். அப்போ அந்த நரசிம்ம அவதாரத்துல வெளியில அவர் அந்த ஹோலிகாவை அதுக்குள்ளற தீயில அமுக்கி அவளும் போகணும் அப்படின்னு சாபம் அவளுக்கு. அப்பதான் அந்த ஹோலி பண்டிகை எல்லாரும் கொண்டாடுறா. ஏன்னா ஹோலிகாவை தீயில இட்டு பொசுக்கி கருக்கிறா. அவ வாங்கிட்டு வந்த வரம் தீயினால தன்னோட உடம்பு எரியக்கூடாதுங்கிற ஸ்பெஷல் வரத்துல நரசிம்மர் என்ன செய்யறார், போய் அவளை அதுல அமுக்கி விடுறார். நீங்க இந்த மாதிரி பெருமாள், நரசிம்ம பெருமாள் தோன்றின உடனே ஹோலிகாவோட பிடியில இருந்து பிரகலாதனை காப்பாத்தி விடுறார். காப்பாத்தினதுனால ஹோலிகா ஒரு பொண்ணுங்கிறதுனால நரசிம்மரும் விட்டு விடுறார்.